Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha, Kovai Samayal. நம்ம இன்னைக்கு செய்ய போறது Pavakkai kulambu. இது வந்து சாதத்துக்கும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இத வந்து சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடலாம். அந்த டேஸ்ட்ல தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். பாகற்காயை வந்து நம்ம என்னன்னா தனியா எண்ணெயில வந்து வதக்கிட்டு தனியா வச்சுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, புளி தண்ணி, அதாவது தக்காளி வந்து நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில நம்ம தேங்காய் பால் அல்லது தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் குழம்புக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாவக்காயை ரவுண்ட் ஷேப்லயும் கட் பண்ணலாம். இது வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி உள்ள வந்து ஹார்டா இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு ஹாஃப் மூன் ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா பிரிச்சு விட்டுருங்க. அதாவது ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பிரிச்சு விட்டுக்கலாம். இதை வந்து எண்ணெயில் நம்ம லைட்டாக வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். பாவக்காயை நல்லா வதக்கிக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தி தேவைப்படும் இந்த குழம்புக்கு. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு பக்கம் வதக்கிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. எண்ணெய் எல்லா இடத்துலையும் நல்லா பட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். உப்பு உடனே போட வேண்டாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம இது வந்து ஒரு மண் பாத்திரத்தில் நல்லா வெந்துட்டுக்கிட்டோம். நம்ம இன்னொரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதுக்கப்புறம் நம்ம கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், இது கூட வெந்தயம் ஒரு சிட்டிகை, அதாவது 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை ஒரு ஈர்க்கு, கொஞ்சமாக பெருங்காயம், பூண்டு 15 பல், ஒரு வரமிளகாய், இது கூட நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிறோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முழு வெங்காயம் நம்ம ஒரு 20 எடுத்துருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதாவது பூண்டு வெங்காயம். இப்போ நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 30 செகண்ட் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டோம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை எடுத்துக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணுறது குழம்பு மிளகாய் தூள். இது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். இது ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாசனை ஃபுல்லாக போயிடும், பச்சை வாசனை. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வதக்குனது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் பாத்திரம் ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அரைவாசி வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது வெங்காயம் தக்காளி மசாலா போட்டுடணும். ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு சிலருக்கு இந்த புளிக்குழம்பு மட்டும், அதாவது என்னென்னா பாவக்காய் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஆக்சுவலாக புளிக்குழம்பு மட்டும் வேணும்னா இது கூட நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் போடாமையே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த பாவக்காய் குழம்புக்கு நம்ம தேங்காய் வந்து என்னென்னா 1/4 மூடி இருந்தாலே போதும். அதை நல்லா துருவி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம பேஸ்ட்டாகவும் அப்படியே ஆட் பண்ணலாம். இல்லைனா தேங்காய் பால் எடுத்தும் நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து பேஸ்ட்டாக இதை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பாவக்காய் குழம்பு ரெடி. பாவக்காய் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கமுடையார்வாய் சொல். விளக்கம். நல்லொழுக்கம் உடைய சான்றோரின் வாய் சொற்கள் வழுக்கும் சேற்றில் உதவும் ஊன்றுகோல் போல் வாழ்க்கையில் எப்போதும் உதவியாக இருக்கும்.